இருக்கும் எதிர்மறை போக்கு களையப்பட வேண்டும். ரஃபீசியின் மகன் மீதான தாக்குதலுக்கு பிரதமர் கண்டனம். சட்டத்துறை தலைவர் மற்றும் அரசு வழக்கறிஞர் பணிகளை பிரிக்கும் பரிந்துரை இம்மாத இறுதியில் அமைச்சரவையில் தாக்கல். சுக்மாவில் சேர்க்கப்பட்டது சிலம்பம். உயர்மட்ட செயற்குழு சிறப்பு கூட்டத்தில் முடிவு. வணக்கம், சலாம் மலேசிய மடானி. ஆர்த்தியம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் ஹரிஹரன் சண்முகநாதன். செயற்கை நுண்ணறிவை தவறான நோக்கங்களுக்கு பயன்படுத்துவதை இலக்கவியல் திறன் தடுக்கும். பொறுப்புணர்வும் விழிப்புணர்வும் அந்த நுட்ப பயன்பாட்டில் ஒருமித்த அமைய வேண்டும் என தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சிங் அறிவுறுத்தினார். நாட்டில் செயற்கை நுண்ணறிவு ஏஐயின் வளர்ச்சி அனைவருக்கும் நன்மை பயக்கும் அதேவேளை சில சவால்களையும் கொண்டிருப்பதாக துணை அமைச்சர் விளக்கினார். ஊடகங்கள் உருவாக்கும் உள்ளீடுகளை மூன்றாம் தரப்பினர் பதிப்புரிமை இல்லாமல் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை கொண்டு மாற்றியமைத்து பொய்யான செய்திகளை வெளியிடும் எதிர்மறை சூழலை அவர் சுட்டிக்காட்டினார். இதனை தவிர்க்க இலக்கவியல் அறிவை அனைவரும் கொண்டிருப்பது இன்றியமையாதது என தியோ வலியுறுத்தினார். ஆசியான் சந்தையை வலுப்படுத்துவதை சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சு தொடர்ந்து நுண்ணோக்கும். அயல்நாட்டு சுற்றுப்பயணிகளின் வரவு அதிகரித்துள்ளது. அது நாட்டின் சுற்றுலாத்துறையை உந்தச் செய்வதாக அமைச்சர் டத்தோஸ்ரீ தியோங் கிங் சிங் தெரிவித்தார். தென்கிழக்காசிய சுற்றுப்பயணியர் 2,81,90,000 பேர் கடந்த ஆண்டு நாட்டிற்கு வருகையளித்தனர். முந்தைய ஆண்டை விட அந்த எண்ணிக்கை 23.7 விழுக்காடு அதிகரித்துள்ளதாக அமைச்சர் கூறினார். அனைத்துலக சுற்றுப்பயணியர் வருகை மொத்த விகிதத்தில் அது 74.3 விழுக்காடாக அமைகிறது. இவ்வாண்டும் அயல்நாட்டு சுற்றுப்பயணியர் வருகை அதிகரித்துள்ளது. ஆசியான் வட்டார நாடுகளைச் சேர்ந்த 15,09,000 பேர் ஜனவரி தொடங்கி ஜூன் வரை நாட்டிற்கு வருகை அளித்தனர். கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகையில் அந்த விகிதம் 15.5 விழுக்காடு அதிகரித்துள்ளதாக டத்தோஸ்ரீ தியோங் குறிப்பிட்டார். பொதுச் சேவை ஊழியர்களின் அடைவு நிலை, தரம், நேர்மை தொடர்ந்து பேணப்பட வேண்டும். ஊதிய உயர்விற்கு இணையான சேவையை மக்களுக்கு வழங்க அவர்கள் ஒருபோதும் தவறக்கூடாது என கியூபெக்ஸ் தலைவர் டாக்டர் அட்னான் மாட் கேட்டுக்கொண்டார். அரசாங்கத்தின் தூண்களாக இருந்து ஒன்றிணைந்து சேவையை பொதுச் சேவை ஊழியர்கள் வழங்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். ஊழியர்களின் நலனை கருத்தில் கொண்டு அரசு அவர்களுக்கு ஊதிய உயர்வை வழங்கியுள்ளது. எனவே அதற்கு ஈடான சேவையாற்ற அவர்கள் தவறக்கூடாது என அவர் அறிவுரைத்தார். மேலும் பணியின் போது என்றும் நேர்மையை கடைபிடிப்பதும் இன்றியமையாதது. சிறந்த சேவையை வழங்குவதன் வழி பொதுச் சேவை துறையில் மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதன் வழி பொதுச் சேவை ஊழியர் நலனை பாதுகாக்கும் புதிய சலுகைகளையும் கியூபெக்ஸால் கோர முடியும் என டாக்டர் அட்னான் நம்பிக்கை தெரிவித்தார். ஜாலோர் கமிலாங் தலைகீழாக பறக்கவிடப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் சமூக ஊடகங்களில் பரவலாகி வரும் அந்த விவகாரம் தொடர்பில் இதுவரை 38 புகார்கள் கிட்டியிருப்பதாக தேசிய போலீஸ் படை தலைவர் டத்தோஸ்ரீ முகமது காலித் இஸ்மாயில் தெரிவித்தார். அதில் 17 புகார்கள் பினாங்கிலிருந்தும் ஏனைய 21 புகார்கள் மற்ற மாநிலங்களிலிருந்தும் கிடைத்துள்ளன. தேசிய கொடி தலைகீழாக பறக்கவிட்டதை காணொளியில் பதிவு செய்தவர் மீது போலீஸ் விசாரணையை மேற்கொள்கிறது. 1998 தொடர்பு பல்லூடக சட்டம் 233 பிரிவிற்கு இணங்க அந்த விசாரணை நடைபெறுகிறது. இந்நிலையில் பினாங்கு கபாலா பாத்தாஸ் பர்தாமில் நடைபெறவுள்ள பேரணி குறித்து அரச மலேசிய போலீஸ் படை அறிந்துள்ளது. பேரணியை ரத்து செய்ய மக்களின் அமைதிக்கும் ஊறு விளைவிக்காமல் இருக்கும்படி டத்தோஸ்ரீ முகமது காலித் எல்லா தரப்பையும் அறிவுறுத்தினார். ஊழியர் சேமநிதியின் 3ஆம் கணக்கிலிருந்து இதுவரை 1479 கோடி ரிங்கிட் மீட்கப்பட்டுள்ளது. 55 வயதுக்கு குறைவான இபிஎஃப்பின் உறுப்பினர் 1,32,00,000 பேரில் சந்தாதாரர் 46,30,000 பேர் அந்த தொகையை மீட்டிருப்பதாக நிதி அமைச்சு குறிப்பிட்டது.
கடந்த ஆண்டு மே மாதம் தோதான 3ஆம் ஃபிளெக்சிபிள் கணக்கை EPF அறிமுகப்படுத்தியது. இப்போது அந்த கணக்கில் மீதம் 1016 கோடி ரிங்கிட் உள்ளது. ஊழியர் சேமநிதியின் முதல் கணக்கு எப்போதுமே அந்திம காலத்திற்கானது. பணி ஓய்வு பெற்ற பின்னரே அதனை பயன்படுத்த இயலும். வாழ்க்கை செலவின சவால்களை சமாளிக்கும் நீண்ட கால தீர்வாக முதல் கணக்கை பயன்படுத்த முடியாது என்பதை நிதி அமைச்சு நினைவுபடுத்தியது. வாழ்க்கை செலவின சுமைக்கு கை கொடுக்க நேரடி ரொக்கம், இலக்கிடப்பட்ட உதவித்தொகை, சிறப்பு மானியம் போன்ற பல்வேறு நிதியுதவிகளை அரசு தயார் செய்துள்ளது. அதனை பயன்படுத்தி பலனடையுமாறு நிதி அமைச்சு அறிவுறுத்தியது. கடாவில் மனைவியை கொலை செய்ததற்காக கணவன் மீது லங்காவி மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேஜிஸ்ட்ரேட் நதாஷா ரிசால் முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசித்த போது 26 வயதான முகமது ஷாஃபிக் மாயியான் சயான் புரிந்ததாக தலையசைத்தார். கடந்த ஜூலை 30ஆம் நாள் புலாவ் டயாங் புந்திங்கில் 21 வயதான ஃபடிலா சைடோன் கொலை செய்யப்பட்டார். அந்த கொடூரத்தை முகமது ஷாஃபிக் இழைத்ததாக அவர் மீது குற்றப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. குற்றஞ்சாட்டப்பட்டவருக்கு ஆதரவாக வழக்கறிஞர் நியமிக்கப்படவில்லை எனும் நிலையில் வழக்காய்வை துணை அரசு வழக்கறிஞர் ராயா ஐன் நூர் சோஃபியா நூரிடான் மேற்கொண்டார். குற்றவியல் சட்டம் 302 கீழ் இவ்வழக்கு விசாரிக்கப்படுகிறது. குற்றம் மெய்ப்பிக்கப்பட்டால் அவருக்கு மரண தண்டனை அல்லது 30 ஆண்டுகள் வரை சிறை மற்றும் குறைந்தது 12 பிரம்படிகள் வழங்கப்படலாம். எதிர்வரும் அக்டோபர் 14ஆம் நாள் இவ்வழக்கு மீண்டும் செவிமடுக்கப்படும். சட்டத்துறை தலைவர் மற்றும் அரசு வழக்கறிஞர் பணிகளை பிரிக்கும் பரிந்துரை இம்மாத இறுதியில் அமைச்சரவையில் தாக்கல் செய்யப்படும். மடானி அரசு மேற்கொண்டிருக்கும் சட்ட மறுமலர்ச்சி திட்டத்தின் ஓர் அங்கமாக அந்த நடவடிக்கை அமைகிறது என பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கோடி காட்டினார். சட்டத்துறை தலைவர் மற்றும் அரசு வழக்கறிஞர் பணிகளை பிரிப்பது குறித்து நீண்ட காலமாகவே கோரப்பட்டு வருகிறது. அதற்கு உரிய ஆய்வுகளை மடானி அரசு மேற்கொண்டிருக்கிறது. அதன் முடிவுகள் அடங்கிய பரிந்துரையை பிரதமர் துறையின் சட்டக்கழக மறுமலர்ச்சி அமைச்சர் இம்மாத இறுதியில் தாக்கல் செய்வார். இந்த விவகாரத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் எட்டப்பட்டிருப்பதாக பிரதமர் கூறினார். மடானி அரசு நாட்டின் நிர்வாகத்தை கையில் எடுத்துக்கொண்ட இந்த 2.5 ஆண்டுகளில் சட்டத்துறையில் மறுமலர்ச்சி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. புதிதாக 14 சட்டங்கள் இயற்றப்பட்டன. 97 சட்டங்கள் திருத்தப்பட்ட வேளை 14 சட்ட வரைவுகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக டத்துஸ்ரீ அன்வார் கூறினார். சட்டங்களை புதுப்பித்தலும் அரசமைப்பை திருத்தியதும் தமது நிர்வாகத்தில் எட்டப்பட்ட சிறந்த அடைவு நிலை என பிரதமர் வர்ணித்தார். அரசமைப்பு திருத்தம் உள்ளிட்ட மொத்தம் 23 சட்டங்கள் இதுகாரும் உருவாக்கப்பட்டுள்ளன, திருத்தப்பட்டுள்ளன. அமைச்சுகள் அவற்றை செயல்படுத்த தொடங்கிவிட்டன. 2.5 ஆண்டுகளில் மடானி அரசு எட்டியிருக்கும் இந்த வெற்றி வேறு எந்த அரசும் முயலாதது என்றும் டத்துஸ்ரீ அன்வார் மாறு தட்டினார். பெட்ரோனாஸின் முதலீடுகளிலும் வியூக முடிவுகளை எட்டுவதிலும் அரசியல் தலையீடு இல்லை. முக்கிய முடிவுகள் எடுக்கவும் சொத்துக்களை மறுமதிப்பீடு செய்யவும் அந்த தேசிய எண்ணெய் நிறுவனத்துக்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. உலகின் மிகச்சிறந்த நிறுவனங்களுள் ஒன்றாகவும் பெட்ரோனாஸ் அங்கீகரிக்கப்பட்டிருப்பதாக டத்துஸ்ரீ அன்வார் மக்களவையில் தெரிவித்தார். பெட்ரோனாஸ் தனியார் கழகமாக இயங்குகிறது. அவ்வகையில் எண்ணெய் எரிபொருள் சந்தையின் சீரற்ற தன்மையை கருத்தில் கொண்டு நீண்ட கால அடிப்படையில் பெட்ரோனாஸின் செயல்பாடுகளை கணிக்க வேண்டும். உலகின் பல்வேறு நாடுகளில் பெட்ரோனாஸுக்கு சொத்துகள் உண்டு. வட்டார நிறுவனங்களுடனும் கூட்டாக அது இயங்குகிறது. எனவே பழைய சொத்துக்களை விற்பது, புதிய முதலீடுகளை செய்வது போன்றவற்றை முடிவெடுக்கும் முழு அதிகாரமும் அந்த எரிபொருள் நிறுவனத்துக்கு உண்டு. முடிவுகளை மட்டுமே அது அரசாங்கத்துக்கு தெரிவிக்கும் என்பதையும் பிரதமர் சுட்டினார். அமைச்சர்கள் கேள்வி நேரத்தின் போது பாலே பூலா உறுப்பினர் டத்து முகமது பக்தியார் வான் சேக்கின் ஐயத்தை டத்துஸ்ரீ அன்வார் போக்கினார். பெட்ரோனாஸில் மேற்கொள்ளப்படும் ஆள் குறைப்பு நடவடிக்கை குறித்தும் நிதி அமைச்சருமான டத்துஸ்ரீ அன்வார் அவையில் விளக்கினார். உலகின் முதன்மை எண்ணெய் நிறுவனங்களில் நிகழ்வதைப் போலவே நிறுவன சீரமைப்பு நடவடிக்கையாக பெட்ரோனாஸிலும் ஆள் குறைப்பு செய்யப்படுகிறது. வேலை நிறுத்தம் கட்டம் கட்டமாக மேற்கொள்ளப்படும். ஒப்பந்த தொழிலாளர்களிடமிருந்து அது தொடங்குகிறது. பணி நிறுத்தம் செய்யப்பட்டோருக்கு பல்வேறு உத்தரவாதங்கள் வழங்கப்படுவதுடன் அவர்களின் குடும்பத்தாரின் நலனை பேணுவதற்கான பயன்களும் அளிக்கப்படுவதை அவர் சுட்டினார்.
அவ்வகையில் புதிய துறைகளில் அவர்களை ஈடுபடுத்தும் பொருட்டு ஏதுவான பயிற்சிகளை வழங்க சொக்சோவுடன் கலந்தாலோசிக்கப்படுகிறது. ஏனைய GLC GLIC நிறுவனங்களில் அவர்களுக்கு பணி வாய்ப்பும் கண்டறியப்படுகிறது. ஆண்டு முழுவதும் அவர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமும் வழங்கப்படுவதுடன் மருத்துவ சலுகைகளும் நீடிக்கும். பெட்ரோனாஸின் 5000 பணியாளர்கள் இதில் உட்படுவதாகவும் அவையில் பிரதமர் விவரித்தார். ரான் 95 பெட்ரோலுக்கான உதவித்தொகை சீரமைப்பு குறித்து கருத்துரைத்தது தொடர்பில் பாகோ நாடாளுமன்ற உறுப்பினர் தான் ஸ்ரீ மொஹிடின் யாசினை விசாரிக்கும்படி MCMCக்கு பிரதமர் உத்தரவிடவில்லை. மாறாக அந்த விவகாரம் தொடர்பிலான உண்மை தகவலை அறியும்படி மட்டுமே மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையத்தை தாம் பணித்ததாக டத்துஸ்ரீ அன்வார் அவையில் விளக்கினார். இந்த விவகாரம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருப்பதாக பிரதமர் கூறினார். ரான் 95 பெட்ரோல் உதவித்தொகை அந்நிய நாட்டவருக்கு வழங்கப்படாததற்கு எதிராக தான் ஸ்ரீ முஹிடின் கருத்துரைத்தார். அவரின் கூற்று எந்த அளவுக்கு உண்மையானது என்பதை அறியவே MCMCயிடம் புலனாய்வு செய்ய உத்தரவிடப்பட்டதாக பிரதமர் விவரித்தார். இது தொடர்பில் தான் ஸ்ரீ முஹிடினிடம் மன்னிப்பு கோர பிரதமர் தயாரா என ஹுலு தெலுங்கானா உறுப்பினர் டத்தோ ரோசோல் வாஹிட் துணை கேள்வி எழுப்பியதற்கு பரிகாத்தான் நேஷனல் தலைவரிடம் மன்னிப்பு கோர தமக்கு தயக்கமில்லை என்றும் MCMCயின் புலனாய்வு முடிவு வந்த பின்னரே அதனை தீர்மானம் செய்ய இயலும் என்றும் டத்துஸ்ரீ அன்வார் மறுமொழி பகன்றார். பண்டான் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் பொருளாதார அமைச்சருமான டத்தோ ஸ்ரீ ரஃபிசி ரம்லியின் மகன் மீதான தாக்குதல் விவகாரம் இது குறித்து தீவிர விசாரணை வெளிப்படையாக நடத்தப்பட வேண்டும் என உள்துறை அமைச்சருக்கும் போலீசாருக்கும் பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உத்தரவிட்டுள்ளார். பொறுப்பற்ற தரப்பினரால் ஏற்பட்ட இந்த சம்பவம் மிகவும் கவலை அளிப்பதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். இதுபோன்ற கொடூரமான தீய செயல்களை தடுக்க வெளிப்படையான உடனடி நடவடிக்கை விரைந்து மேற்கொள்ளப்படும் என்றார் அவர். சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் இதுபோன்ற செயல்களில் அரசாங்கம் விட்டுக் கொடுக்கும் போக்கை கடைபிடிக்காது எனவும் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் திட்டவட்டமாக கூறினார். சரவாக்கில் உள்ள ICQS வளாகத்தின் இரு தடங்களிலும் சுவர் எழுப்பவும் சாலைகள் அமைக்கவும் வேண்டும். தேசிய பாதுகாப்பு மன்றம் MKN அந்த பரிந்துரையை முன்வைத்திருப்பதாக பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜலிஹா முஸ்தபா தெரிவித்தார். எல்லையில் ஒருங்கிணைந்த கண்காணிப்பை வலுப்படுத்தவும் குற்றங்களை தடுக்கவும் அந்த பரிந்துரை முன்வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கடத்தல்கள் கள்ளக்குடியேறிகள் நுழைவு ஆகியவற்றுக்கு பயன்படுத்தப்படும் கள்ள வழிகளை அடைக்கவும் அது அவசியமாவதாக அமைச்சர் கூறினார். இது தொடர்பான கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டுள்ளன. அதேவேளை இந்தோனேசியாவின் தலைநகரம் கலிமந்தானில் உள்ள நுசாந்தாராவுக்கு மாற்றப்படுவதால் சுற்றுப்பயணிகள் போக்குவரத்தை எளிதாக்கவும் அந்த மேம்பாடு தேவை என டத்துஸ்ரீ டாக்டர் சலிஹா குறிப்பிட்டார். 1,87,652 2023 மார்ச் தொடங்கி இவ்வாண்டு ஜூன் வரை நொடித்து போவதிலிருந்து மீட்கப்பட்டவர் எண்ணிக்கை, இரண்டாம் வாய்ப்பு கொள்கை மற்றும் 1967 திவால் சட்ட திருத்தம் வாயிலாக அந்த நடவடிக்கை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதை பிரதமர் துறையின் சட்டக்கழக மறுமலர்ச்சி துணை அமைச்சர் குலசேகரன் அவையில் சுட்டினார். திவால் நிலையிலிருந்து மீட்கப்பட்டோரில் 2 லட்சம் ரிங்கிட்டிற்கு மேற்போகாத கடனை கொண்டிருந்த 40 வயதுக்குட்பட்ட இளைஞர்களும் அடங்குவர். இவ்வாண்டு இறுதிக்குள் நொடித்து போகக்கூடிய ஆபத்தில் உள்ள 2 லட்சம் பேரை காப்பாற்றும் அரசின் இலக்கிற்கு ஏற்ப அந்த அடைவு நிலை விளங்குகிறது. சமூகத்தில் ஆக்ககரமிக்க மறுமலர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்ற மடானி அரசின் உன்னத முயற்சி அது புலப்படுத்துகிறது. தொடர்புடையோரை அரசு கடன் சுமையிலிருந்து மட்டும் மீட்கவில்லை, மாறாக அவர்களின் கௌரவத்தை மீட்டெடுத்து வாழ்க்கையை மீண்டும் அமைத்துக் கொள்வதற்கு புதிய விடியலையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தி தந்திருப்பதாக குலசேகரன் எடுத்துரைத்தார். 13,70,000 நாட்டில் பதிவு பெறாமல் இயங்கும் சிறு வணிகர்களின் எண்ணிக்கை. அதேவேளை கடந்த ஆண்டு மட்டும் 10,86,386 சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோர் தொடர்புடைய தரப்பிடம் பதிந்து கொண்டதாக தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஈவான் பெனடிக் தெரிவித்தார்.
அவ்வெண்ணிக்கையில் 7,61,897 குறு வணிகர்கள், 3,06,764 சிறு வணிகர்கள், 17,725 நடுத்த வணிகர்கள் என மலேசிய புள்ளியியல் துறை வெளியிட்ட தரவுகள் குறிப்பதாக அமைச்சர் அவையில் சுட்டினார். மகளிருக்கு சொந்தமான 2,19,015 பதிவு பெற்ற நிறுவனங்களில் 1,85,582 சிறு குறு நடுத்தர வணிக பிரிவில் அடங்கும். மேலும் இவ்வாண்டு ஜூலை 31ஆம் நாள் வரை சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோர் உட்பட 84,000 பேர் 41,70,00,000 மின்னியல் விலை பட்டியல்களை வெளியிட்டுள்ளனர். அதன் அடிப்படையில் ஜூலை முதல் நாள் அறிமுகம் கண்டதிலிருந்து சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோர் 4 விழுக்காட்டினர் மின்னியல் விலை பட்டியல் முறைமையை பயன்படுத்தியுள்ளதாக அமைச்சர் கோடி காட்டினார். வணிகர்களிடையே இலக்கவியல் தொழில்நுட்ப பயன்பாட்டினை ஊக்குவிப்பது மட்டுமின்றி அவர்கள் முறையாக வரி செலுத்துவதை உறுதி செய்யும் நோக்கிலும் அரசாங்கம் இந்த மின்னியல் விலைப்பட்டியல் முறைமையை கட்டம் கட்டமாக அறிமுகப்படுத்தியுள்ளது. அந்நிய தொழிலாளர்களை பணியமர்த்தும் ஒதுக்கீட்டு விண்ணப்பங்களுக்கு சிறப்பு அனுமதி. பெருந்தோட்டத்துறையில் நிலவும் தொழிலாளர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து தேசிய உற்பத்தி திறனையும் வருவாயையும் அதிகரிக்கும் நோக்கத்தை இந்த முன்னெடுப்பு கொண்டுள்ளதாக தோட்ட தொழில் மூலப்பொருள் துணை அமைச்சர் டத்தோ சன் ஃபோங் ஹின் அவையில் தெரிவித்தார். ஜூலை 19ஆம் நாள் வரையில் 434 நிறுவனங்களில் அந்நிய தொழிலாளர் 34,000 பேரை பணியமர்த்தும் விண்ணப்பங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதை துணை அமைச்சர் கோடி காட்டினார். இவ்வாண்டு ஜூன் 30ஆம் தேதி வரையில் அந்நிய நாட்டவர் 2,58,153 பேரின் தற்காலிக வேலை கடப்பிதழ் அனுமதி PLKS உயிர்ப்புடன் இருப்பதாக மலேசிய குடிநுழைவுத்துறை தரவுகள் குறிக்கின்றன. அதேவேளை 30,000 முதல் 40,000 பெருந்தோட்டத்துறை சார்ந்த அந்நிய தொழிலாளர்கள் கடப்பிதழ் கெடு முடிந்து சொந்த ஊர்களுக்கு திரும்பியுள்ளனர். அந்த இடங்களை பூர்த்தி செய்யவும் நிறுவனங்களின் தேவையை ஈடு செய்யவும் இன்னும் அதிகமான அந்நிய தொழிலாளர்கள் பெருந்தோட்டத்துறையில் பணிக்கமர்த்தப்படுவர் என டத்தோ ஃபோங் ஹின் கூறினார். Perpaduan dan keharmonian masyarakat Madani. Ayo beramai-ramai memeriahkan sambutan Minggu Perpaduan di seluruh negara. Eksplorasi tradisi, budaya dan nikmati cita rasa unik dengan menyertai pelbagai acara menarik. Kita raikan perpaduan dalam kepelbagaian demi memupuk semangat muhibah. Sama-sama kita. காசாவில் சுகாதார பராமரிப்பு முறைமையை வேண்டுமென்றே அழித்து வருகிறது யூதப்படை. அதன் மூலம் இஸ்ரேல் அங்கு இனப்படுகொலையில் ஈடுபடுவதாக ஐநா சாடியுள்ளது. முற்றுகையிடப்பட்டிருக்கும் பகுதிகளில் இஸ்ரேல் வெளிப்படையாகவே மருத்துவ சேவைகளை தடுத்து வருவதாக அது கூறியது. காசாவில் சுகாதார பணியாளர்கள் குறிவைத்து தாக்கப்படுகின்றனர், கைது செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்படுகின்றனர். தற்போது அவர்கள் பட்டினியையும் எதிர்கொண்டிருப்பதாக ஐநா சிறப்பு அதிகாரி தெரிவித்தார். காசாவில் தொடரும் இஸ்ரேலின் அட்டூழியங்களை தடுக்கும் முயற்சிகள் தோல்வி கண்டு வருவது பாலஸ்தீன மக்களின் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டு வருவதை தெளிவாக காட்டுகிறது. இன ஒழிப்பை தடுப்பதில் அனைத்துலக சமூகம் தார்மீக பொறுப்பை கொண்டுள்ளது. ஆனால் இதுவரையில் உலக நாடுகள் அவற்றை
அவற்றின் அந்த கடப்பாட்டை நிறைவேற்றுவதில் தோல்வி கண்டு வருகின்றன. காசாவில் உடனடி போர் நிறுத்தம் கடைபிடிக்கப்பட வேண்டும். அங்கு மேலும் பேரளவிலான இனப்படுகொலைகள் அரங்கேறுவதை தடுக்க எஞ்சியிருக்கும் சுகாதார பராமரிப்பு முறைகளை பாதுகாக்க உடனடி முயற்சிகள் அவசியம் என ஐநா வலியுறுத்துகிறது. வரலாறு காணா உச்சத்தை எட்டியது பிட்காயினின் மதிப்பு. ஆசிய வர்த்தக சந்தையில் ஒரு பிட்காயின் மதிப்பு $1,24,000 அமெரிக்க டாலருக்கு கூடுதலாக உயர்வு கண்டுள்ளது. நேற்று ஒரே நாளில் உலகின் அந்த மாபெரும் கிரிப்டோ மறைக்குறியீட்டு நாணயத்தின் மதிப்பு 0.9 விழுக்காடு அதிகரித்து பாரை வியக்க வைத்துள்ளது. கடந்த மாதம் எட்டிய 2.49 விழுக்காட்டு உயர்வை காட்டிலும் அஃது அதிகமாகும். உலகின் இரண்டாம் பெரிய கிரிப்டோ நாணயமாக விளங்கும் ஓர் ஈத்தரின் மதிப்பு 4,780.04 அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளது. 2021க்கு பின்னர் ஈத்தர் நாணயம் எட்டியிருக்கும் மாபெரும் மதிப்பு அதுவாகும். அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதற்கு பின்னர் அவரின் நிர்வாகம் மறைக்குறியீட்டு நாணயங்கள் மீதான முதலீடுகளை அங்கீகரித்து வருகிறது. அதனால் பிட்காயின் போன்ற கிரிப்டோ நாணயங்களின் மதிப்பு ஏறத்தாழ 32 விழுக்காடு வரை வேகமான உயர்வை கண்டு வருகின்றன. இவ்வாண்டு அதன் மதிப்பு $4,18,000 கோடி உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக தன்னை கிரிப்டோ அதிபர் என்று அழைத்துக் கொள்ளும் அளவிற்கு ட்ரம்ப் நிர்வாகத்தின் கீழ் அந்த வல்லரசின் மத்திய பொருளகம் வட்டி விகிதங்களை குறைக்கும் என மேலோங்கி இருக்கும் நம்பிக்கை அத்தகைய உயர்வுக்கு வித்திட்டுள்ளது. கடந்த திங்கட்கிழமை பெய்த கனமழையால் வெள்ளக்காடாய் மாறியது மெக்சிகோவின் கிழக்கு பகுதி. அதன் புறநகர் பகுதிகளில் நூற்றுக்கணக்கான வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கின. மெக்சிகோ சிட்டி விமான நிலையத்தில் வான் போக்குவரத்து சேவை பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து பெய்யும் மழையால் தாழ்வான பகுதிகளில் அமைந்துள்ள குடியிருப்பு பகுதிகள் ஒரே இரவில் ஏரி போல் தோற்றமளிக்கின்றன. இதனால் சில பகுதிகளில் மின் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. அந்த பெருநகரின் கால்வாய் அமைப்பு முறை அதிக நீரை சுமந்து செல்லும் ஆற்றல் இல்லாமல் அமைக்கப்பட்டுள்ளதால் இந்த திடீர் வெள்ளம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1952ஆம் ஆண்டுக்கு பின் மெக்சிகோ நகரில் அதிக மழை பெய்தது இதுவே முதன்முறை. கிரேக்கத்தில் 2வது நாளாக தொடரும் காட்டுத்தீ. அந்நாடு முழுவதும் பல இடங்களில் காட்டுத்தீ பற்றி எரிகிறது. இரு சுற்றுலா தீவுகள் உட்பட மேற்கு நகரான பட்ராஸுக்கு அருகில் இருக்கும் சிறிய நகரங்களும் கிராமங்களும் காட்டுத்தீ பேராபத்தை எதிர்கொண்டுள்ளன. தீ விபத்தால் வீடுகள், பண்ணைகள், தொழிற்சாலைகள் எரிந்து சாம்பலாகின. கடந்த செவ்வாய் முதல் கரும்புகையை சுவாசித்த காரணத்தால் மூச்சு திணறலுக்கு ஆளான பலர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். தீ அணைப்பு படை வீரர்கள் 13 தீக்காயம் காரணமாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். பட்ராஸுக்கு அருகில் ஆலிவ் மரங்களும் காடுகளும் தீப்பற்றி எரிகின்றன. இதனால் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. அருகில் இருக்கும் கிராமங்கள், நகரங்களிலிருந்து 7000க்கும் அதிகமான மக்களும் சுற்றுப்பயணிகளும் வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஐரோப்பா முழுவதும் வெப்பம் 40 பாகை செல்சியஸை தாண்டி இருப்பதால் பல்கன் நாடுகள் உள்ளிட்ட ஸ்பெயின், போர்த்துகல், துருக்கி ஆகியவற்றிலும் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. Perpaduan dan keharmonian masyarakat madani. Ayo beramai-ramai memeriahkan sambutan Minggu Perpaduan di seluruh negara. Eksplorasi tradisi, budaya dan nikmati cita rasa unik dengan menyertai pelbagai acara menarik. Kita raikan perpaduan dalam kepelbagaian demi memupuk semangat muhibah. Sama-sama kita.
2026 மலேசிய விளையாட்டுப் போட்டி சுக்மாவில் சிலம்பம் இடம்பெறும். அதனை அதிகாரப்படியாக தேசிய விளையாட்டு மன்றம் இன்று அறிவித்தது. இளைஞர் விளையாட்டு அமைச்சர் ஹனாயோ தலைமையில் ஏனைய துறைசார் தலைவரும் பங்கேற்ற சுக்மா உயர்மட்ட செயற்குழு சிறப்பு கூட்டத்தில் அஃது உறுதி செய்யப்பட்டது. முன்னதாக 2026 சுக்மாவில் இடம்பெற்றிராத சிலம்பம், முவாய்தாய், பெத்தாங் ஆகிய மூன்றும் தேர்வு விளையாட்டு போட்டிகளாக அதில் இப்போது சேர்க்கப்பட்டுள்ளன. சரவாக் இளைஞர் விளையாட்டு தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைச்சர் டத்தோஸ்ரீ அப்துல் காரிம் ரஹ்மான் ஹம்சா, மலேசிய ஒலிம்பிக் மன்ற தலைவர் தான்ஸ்ரீ முகமது அனோர்சா ஜக்காரியா, ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு விளையாட்டு மன்ற தலைவர் ஆகியோர் அதில் பங்கேற்றனர். அந்த 3 விளையாட்டுகளும் சேர்க்கப்பட வேண்டும் எனும் மாநில இளைஞர் விளையாட்டு தொழில் முனைவு செயற்குழு தலைவரும் சுக்மா 2026 செயலாக்க செயற்குழு தலைவருமான முகமது நஜ்வான் ஹலீமியின் பரிந்துரை அந்த கூட்டத்தில் ஒருமனதாக ஏற்கப்பட்டது. 30 கட்டாய விளையாட்டு போட்டிகளும் 7 தேர்வு விளையாட்டு போட்டிகளும் அதில் இடம்பெறும். இதன் பின்னர் விளையாட்டு போட்டிகளை சேர்க்கும் புதிய பரிந்துரை இல்லை என்பதையும் அந்த செயற்குழு உறுதிப்படுத்தியது. சுக்மாவில் இணைக்கப்படா விளையாட்டு போட்டிகளை நடத்த நான் சுக்மா கேம்ஸை ஏற்பாடு செய்யும் ஆய்வை அரசு மேற்கொள்கிறது. 2028 கிளாந்தான் சுக்மாவுக்கான புதிய வடிவுருவும் உருவாக்கப்படும் என ஹனாயோ இவ்வேளையில் தெரிவித்தார். சூப்பர் லீக் காற்பந்தாட்டம் ஹாங் ஜபாட் அரங்கில் இப்பருவத்தின் முதல் ஆட்டத்தில் மலாக்கா FC பினாங்கு FC உடனான ஆட்டம் 1-1 என சமநிலை கண்டது. ஆட்டத்தின் முதல் கோலை 29ஆம் நிமிடத்தில் டாயலன் வேன்செக் ஹால்ஸ் புகுத்தி பினாங்கு FC அணியை முன்னணி வகிக்க செய்தார். அதனை அடுத்து ஆட்டத்தின் 69ஆம் நிமிடத்தில் மலாக்கா FC அணிக்கான முதல் கோலை பிரேசிலிய ஆட்டக்காரர் யுவன் டக்ளஸ் புகுத்தினார். ஆட்டம் சமநிலை கண்ட வேளை தொடர்ந்து எந்த ஒரு கோல்களும் புகுத்தப்படவில்லை. அடுத்த ஆட்டத்தில் மலாக்கா FC அணி PDRM FC-யை சந்திக்கும் நிலையில் பினாங்கு FC அணி KLCT FC-யுடன் மோத உள்ளது. UEFA சூப்பர் கிண்ண காற்பந்தாட்டம் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் பெனால்டி வாய்ப்பின் மூலம் PSG அணி 4-3 என டாட்டனம் ஹாட்ஸ்பரை பந்தாடியது. முன்னதாக அரங்கேறிய ஆட்டத்தில் 2 புள்ளிகள் பின்தங்கி இருந்தாலும் அதனை மீண்டும் தன் வசமாக்கியது PSG. புதிய நிர்வாகி தாமஸ் பிராங்க் வழிகாட்டுதல்களின் கீழ் ஆட்டத்தை திறம்பட தொடங்கிய டாட்டனம் ஹாட்ஸ்பர் ஆட்டத்தின் 39ஆம் நிமிடத்தில் மிக்கி வேன் ட வென் வாயிலாக அதன் முதல் கோலை பெற்றது. தொடர்ந்து 48வது நிமிடத்தில் கிறிஸ்டியன் ரொமேரோ 2ஆம் கோலை அடித்து அவ்வணியை முன்னணி வகிக்க செய்தார். அதனைத் தொடர்ந்து 84வது நிமிடம் வரை ஆட்டத்தை தன் முழு கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது டாட்டனம். ஆயினும் ஆட்டம் முடியும் தருவாயில் டாட்டனமின் கனவை காணல் நீராக்கினார்கள் PSG-யின் லீ கங்கின் மற்றும் கொன்சாலோ ராமோஸ். இரு அணிகளும் 2-2 எனும் கோல்களில் ஆட்டத்தை நிறைவு செய்த நிலையில் வெற்றியாளரை நிர்ணயம் செய்ய பெனால்டி அடிக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. அதில் PSG அணி 4-3 என வெற்றியை தன் பக்கம் கவர்ந்தது. ஞானக்குரல் அந்தமும் மாதியும் இல்லா வரம்பொருள் சுந்தர ஞானச் சுடர் முடிவும் முதலும் இல்லாத அரிய பொருளானது அழகான ஞானத்தின் ஒளியாகும். அதாவது இந்த ஞான ஒளி எந்த தோற்றத்திற்கும் தொடக்கத்திற்கும் முடிவுக்கும் உட்படாதது. மேலும் அது தூய்மையான அறிவை குறிக்கிறது என ஆன்மநெறி உரைக்கிறார் ஔவையார். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.